ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது பிரார்த்தனை மிகவும் பணிவுடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். கவனத்தை முழுமையாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். பரம சைத்தன்ய திவாஸ் தினமான இன்று நமது அன்னையிடம் நமது பிரார்த்தனை, தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாங்களே தெய்வீக அறிவாகவும் எங்களின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறீர்கள். சர்வமுமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை உணர வைக்கிறீர்கள். அதன் மூலம் எங்களின் ஆத்மாவையும் உணர வைத்து எங்களுக்கு தியானத்தின் சக்தியை தருகிறீர்கள். தாயே, நாங்கள் பெற்றுள்ள இந்த அன்பை உலகிலுள்ள மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் அதே இடத்திலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான விருப்பு வெறுப்புகளையும் கோபங்களையும் பொறாமைகளையும் தயவு செய்து தங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும், தூய்மையற்ற ஆசைகளையும், மன அழுத்தங்களையும், சோம்பேறித்தனத்தையும், பயத்தையும், குற்ற உணர்வையும், கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும், மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய அன்பை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடது நாடியிலே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், எதிர்காலத்தை ஒட்டிய பயத்தையும், படபடப்பையும், பதற்றத்தையும், நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் தாங்கள் மட்டுமே எங்களை செயல்படுத்துபவராக இருக்கிறீர்கள் என்கின்ற உண்மையை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு மனித வாழ்க்கையின் மனித குணங்களான சுயநலம், விருப்பு வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற அனைத்து விதமான எதிர்மறை குணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்கள் அருளால் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்கவும், எங்களின் செயல்களின் மூலம் அவற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவும் தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் சமநிலையிலிருந்து தியானத்தின் மூலமாக இறை ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனத்தை மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்கு கணேசரின் ஞானத்தையும் கார்த்திகேயரின் பணிவையும் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றியமைத்திடுங்கள். தங்களால் அனைத்தையும் மாற்றியமைக்க இயலும். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அறியாமைகளும் தவறான எண்ண ஓட்டங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான பாசாங்குத்தனமான காரியங்களையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் எங்களிடமிருந்து மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும். தங்களின் அன்பையும் தங்களின் ஞானத்தையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம், பவசாகரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய இடது பக்க இதய சக்கரம், நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, தாங்களே மனம், தாங்களே ஆகாயம், தாங்களே காற்று, தாங்களே நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். நீங்களே பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. நீங்களே உலகளாவிய உடலாக மாறியிருக்கிறீர்கள். சிவசக்தியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் தரிசனம் செய்வதற்கும் அதன் மூலம் தங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தயவு செய்து எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களை தூய ஆத்மாவாக மாற்றுங்கள். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் தங்களின் அன்பையும் தங்களையும் பரிபூரணமானவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் அன்பால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். தாயே, எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். நாங்கள் தூய ஆத்மாவாக இருந்து தங்களின் அன்பை எப்பொழுதும் பெறுவதற்கு மந்திரம் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத். ஓம் வரமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். விஷயத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே தெய்வீக தாயான ஸ்ரீ மகாலட்சுமி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் உட்கிரகிக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் மாயைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தங்களின் மகிமையை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் வசிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அகற்றிவிட்டு எங்களை அன்பானவர்களாக தயவு செய்து மாற்றி அமைத்திருங்கள். தாயே, தங்கள் அருளால்
எங்களுக்குள் இருக்கின்ற மன்னித்தல் குணத்தை உணர்ந்தவர்களான நாங்கள் அதை மேம்படுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் சுய விழிப்புணர்வுக்கு நாங்கள் சரணடைகிறோம். விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் சரணடைகிறோம். தாயே, நாங்கள் தர்மத்திடமும் விஸ்வ நிர்மல் தர்ம என்கின்ற உள்ளார்ந்த தத்துவத்திடம் சரணடைகிறோம். கூட்டு திறனிடமும் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் கூட்டமைப்பிலும் நான் சரணடைகிறேன். தாயே, தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि
सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் தியானத்தினுள் இருந்து தியானிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை முழுமையாக நாங்கள் உணரவும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நிச்சயம் மாதாஜி, நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கி அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை முழுமையாக உட்கரிப்போம். What puja we are going to have today? And I kept it a secret. Today, we should worship the Parama Chaitanya, the all-pervading power of God's love. We are aware that Parama Chaitanya does everything. At least mentally we know that everything is worked out by the grace of Parama Chaitanya, which is the power of the Adi Shakti. But still, it is not so much in our heart. So much in our attention. We can consider Param Chaitanya like an ocean, like an ocean which contains everything within itself. Everything, all the working, everything is within its own limits. So it cannot be compared with anything. You cannot compare it. Now if you see the sun, then from the sun, the rays have to come out to work it. If you see somebody
say, a person who has an authority, he has to assert that power outside. So within himself, he doesn't work it out. Say, for example, if there's a seed, and inside the seed only the tree grows and the fruits come out, and then they are sold and people eat it, and everything is inside that seed, then that is Param Chaitanya. So we are all enveloped in it. And only the waves that we see, and we are on the waves, so we see it as dislocated, separated. Like we feel, this is Germany, or this is England, this is India. These are just folds of the sari of Parama Chaitanya, which look separated, but they are not separated. They are continuous. So the connection is absolutely complete. If I pull a thread from here, the thread will throughout be pulled. In the same manner, this Parama Chaitanya is working within itself. And there is nothing without. So when you are Sahajogis, it pays special attention to you. Or I should say, it becomes absolutely one with you. Whatever you desire, whatever you want, also will be coming from the same Parama Chaitanya, if you are one with it. Like in a, say, turbulent ocean, some drops of water may fly into the air and start thinking that we are above. We are away from the world, away from the ocean. But again they have to fall into the same. So this formless energy, which has all the intelligence, all the coordination, all the organizations, all the computers, all the televisions, all that you can think of communication and of governing, of administration, and above all, it is the love. It is the love of God and love of your mother. So, to be one with this Parama Chaitanya, you have to know that you have to become the reality. For example, if you take a photograph of mine sitting here, maybe my photograph might give you living vibrations, all right.
though it's a photograph. But if you take a photograph of somebody else, it will not work out Sahaja Yoga. The reason is that somebody else has not become the reality. It's like any other painting you see. Supposing we see a painting where it is raining. This rain does not nourish the flowers. It does not wets the cloth of the people who are there. It is static. So in ignorance, we just have the picture which is static about reality. And that is the reason why we think we can work it out, ourselves, everything. Now if somebody says that I see this picture, all right, and I'll make the rain as a real thing, you cannot. Try anything. Put whatever color you like. It will appear with effort, but it will not have the capacity nor the nature of reality. So human beings always deal with unreal things, thinking they are doing something great. We can get flowers which are real, of course, we can feel them. We can create plastic flowers, we can create paintings, exactly the same as they are, but we can't produce one flower on our own. We'll have to go to reality, is that the Mother Earth is going to produce it, or the sun is going to help the Mother Earth. So all of you Sahaja-yogis have to know that in reality you do not do anything and everything is done by Parama Chaitanya. This is the difference between a non-Sahaja Yogi and a Sahaja Yogi. A non-Sahaja Yogi does not know. And even if he knows, this is not the truth in his heart. It's not a part and parcel of his being. But a Sahaja Yogi knows that reality is Parama Chaitanya and it is reality that works out everything. And then this reality is the divine love. We always separate love from action. To us, love means some sort of a mad behavior towards a person. It has no technical know-how, how to love. It works without any understanding. When we love somebody, we don't know. What do we do? We think we love you. Tomorrow we start saying, I hate you. So how can it be love?
we love our own children, love our own family, love our own friends, which is so unreal. If it was real, it would never have failed. That you cannot definitely say that, all right, today you'll work for your son and be very selfish about your son. But you can't say tomorrow how he will treat you or you will treat him. But Param Chaitanya knows. It knows how to express its love. Not only that, but it's an eternal feeling of love, which may change its hue, color, but the concern of that love will be the same. The essence of love is concern. Even if, supposing, somebody does wrong, the concern of the divine would be to correct that person. Concern. Or what we say as hita is the benevolence. So the concern for the benevolence will be all the time there, whether it may appear to be sometimes cruel, might appear to be affectionate, might appear to be overindulgent, whatever it may take a form, like a wave. Whichever way it may look, but actually it's for your benevolence. It works for your benevolence. Not only your benevolence, but the collective benevolence. And it knows very well what is to be done, how it is to be worked out. It does not have to go and learn from anywhere, because the complete knowledge of all this know-how also is within itself. It's such a storage of wisdom, knowledge and love. So it does not deviate. Once you become a Sahaja-yogi, the concern for your benevolence is all the time there. Whether you are punished or not is a different point. Some people might get a job. Some people will not get a job. With some people it will work out this way. With some people it will not work out that way. Then one may say that how is it? This Param Chaitanya is behaving like this. It's all for your correction. It's a big churning. Whatever works out for your correction and is for your benevolence, if you understand this point, then you'll never be disappointed in your life. And it has no concern of its own benevolence, because it is complete benevolence itself. It never thinks how it is going to be benevolent or helpful, because it has no botheration about it. A man, say, who has everything, worldly things, still may be concerned about getting more. The greed there would be. But as it is the complete Purna, it has no greed. It's fully satisfied with itself. And because it is so powerful, so knowledgeable, that it has no doubts. No doubts of any kind. And because there's nobody which can harm it, it has no fear.
And you all have now felt that Parama Chaitanya should give you a complete, fearless life, a peaceful life, and a joyous life. Like a child who finds his mother, then he stops crying. No more. Now he's found his mother. In the same way, you have found Parama Chaitanya and the connection within. So you don't have to worry for anything, don't have to think about anything, you don't have to plan about anything. Only thing is you have to jump into it. Just jump into it. And know that you have become part and parcel of the reality. This, if you have understood, I think we have done a big job. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக எங்களுக்குள் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி, நிறைவு, திருப்தி போன்ற அனைத்து நிலையிலும் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.